நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதல்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜோஸ்வா டிவி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காய் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நம் ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர். அன்றைக்கு சின்ன சாமுவேலோடு கூட பேசினார், எல்லா பரிசுத்தவான்களோடு பேசினார். இன்றும் நம்மோடு கூட பேசுகிறார், பேசிக்கொண்டு இருக்கிறார், இன்னும் பேசுவார். ஏனென்றால் அவர் மாறாதவர். இந்த நாளிலே நாம் கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாம் ஜெபிக்கலாமா? பரலோக தந்தையே உம்மை துதிக்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், மனிதனை தேடி மனித உருவமாக பூமிக்கு வந்த என் அன்பு தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களோடும் என்னோடும் பேசுவீராக, நீர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் பார்ப்போமானால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற என் தேவஜனம் ஒவ்வொரு விதமாய் நீங்கள் தத்தளித்து கொண்டிருக்கலாம், தவித்து கொண்டிருக்கலாம், கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் இதை முன்னால் பேசியிருக்கேன், ஆனால் இந்த தடவையும் ஆண்டவர் இதை குறித்து பேச சொல்லுகிறார். எல்லா முகங்களிலிருந்து வருகிற வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று எழுதியிருக்கிறார். எல்லா முகங்களிலிருந்து வருகிற கண்ணீரை துடைப்பாராம். ஒருவேளை நீங்கள் கூட இதை பார்த்து கொண்டு இருக்கிற என் தேவ ஜனங்கள், ஒருவேளை நீங்கள் யாராக இருந்தாலும் எல்லாருமே தேவ ஜனங்கள் தான். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நம்ம கிறிஸ்துவ மட்டும் தேவ ஜனங்கள் இல்லை, எல்லாருமே தேவ ஜனங்கள் தான். பார்த்தீங்கன்னா இந்த நாட்களிலே கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். பயங்கரமான போராட்டங்கள், பயங்கரமான கண்ணீர்கள், எங்கே பார்த்தாலும் தத்தளிப்புகளும் கண்ணீர்களும் பாரங்களும் அலைமோதிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த கொந்தளிப்பை நிறுத்துவதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். ஒரு பாடலை பாடி நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. பாடலை சேர்ந்து பாடுவீர்களா? அலைக்கடல் நடுவினிலே அமிழ்ந்து போகின்றாயோ, அலைக்கடல் நடுவினிலே அமிழ்ந்து போகின்றாயோ, கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணை அவரே. கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணை அவரே. ஆமாப்பா, எனக்கு அன்பான தேவச்சனமே, கரம் நீட்டி நம்மை கரை சேர்க்கும்படி எனக்கு வந்து நிற்கிறார். பாதையே தெரியலையா? வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும்,
அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ. பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ. நடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்றி நன்றி சொல்லு. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்றி நன்றி சொல்லு. அன்பான தேவ பிள்ளைகளே, பக்தர்களுக்கெல்லாம் பாடலை கொடுத்து கொடுத்து ஆண்டவர் ஆறுதல் படுத்தி தேற்றி நடத்தி வருகிறார். இன்றைக்கு நம்மோடு கூட அப்படி எத்தனை பாடல்களை, எத்தனை வேத வசனங்களை, எத்தனை நம்ம தீர்க்க தரிசனங்களை கொடுத்து கொடுத்து நம்மை தேற்றி வருகிறார். ஆண்டவர் இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்லுகிறார் பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து வருகிற கண்ணீரை துடைத்து. அன்று அப்படி நம்ம ஒருவேளை இன்றைக்கி மனிதர்கள் கண்ணீரை வரவழைப்பார்கள். யாராக இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அவர்களை நம்ம நம்பியிருந்த மக்களாக இருக்கலாம், நம்முடைய கணவனாக இருக்கலாம், நாமாவே இருக்கலாம், நம்ம பிள்ளைகளாக இருக்கலாம், அவருடைய இனஜன பந்துக்களாக இருக்கலாம். கண்ணீரை வரவழைக்கும்படியாய் வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள், பொறாமை நிறைந்த வார்த்தைகள், அப்படிப்பட்ட காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ராஜாதி ராஜா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து வருகிற கண்ணீரை, எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். எனக்கு அன்பான தேவஜனமே, எல்லாருடைய கண்ணீரையும் துடைத்தார். வேதத்தில் பார்க்கும்போது ஆதியாகமத்திலிருந்து ஆகாருடைய கண்ணீரானாலும், அன்னாளுடைய கண்ணீரானாலும், எசேக்கியாவுடைய கண்ணீரானாலும், மரியாளுடைய கண்ணீரானாலும், எல்லா தேவப்பிள்ளையுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைத்தார். இன்றைக்கு கூட நம்முடைய கண்ணீரை கூட எத்தனை முறையை துடைத்திருக்கிறார். அவர் மட்டும் கண்ணீரை துடைக்கவில்லை என்றால், நம்முடைய நிந்தைகளை மாற்றவில்லை என்றால், அந்த வசனம் அப்படி சொல்லுகிறது, தமது ஜனத்தின் நிந்தையை, கண்ணீரை துடைக்கிறவர் மாத்திரம் அல்ல. எனக்கு அன்பான தேவஜனமே, ஒருவேளை நீங்கள் என்னென்ன காரணத்தோடு நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கி உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் கண்ணீரெல்லாம் நான் துடைப்பேன்னு சொல்கிறார். துடைத்து என்ன செய்வாரா தெரியுமா? தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஆமாம், இது மனுஷன் சொல்லலை, யாரோ சொல்லலை, தீர்க்கதரிசி சொல்லலை, கர்த்தரே. அதை தொடங்குறதும் பார்த்திங்கன்னா கர்த்தராகிய தேவன் வருது. கர்த்தரே இதை சொன்னார். நம்ம ஆண்டவர் பொய் சொல்ல, ஒரு மனுஷன் அல்ல. அவர் உங்கள் கண்ணீரெல்லாம் துடைக்க இன்றைக்கி வந்திருக்கிறார். பார்த்திங்கன்னா அங்கே நமக்கு தெரியும், ஆகாருடைய கண்ணீரை துடைத்தார். அநேகம் நம்ம கேட்டிருக்கிறோம். அதை பார்த்திங்கன்னா நாளுடைய கண்ணீரை துடைத்தார். இந்த ஆகாருடைய கண்ணீரில் பார்த்திங்கன்னா ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில், ஒருவேளை நீங்கள் கூட இன்றைக்கி என் கண்ணீரை யாருமே என்னை பார்க்கல, நான் அழுதுகிட்டே இருக்கேன், ரூமுக்குள்ளே இருக்கிறேன், அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? நேசர் ஒருவர் உண்டு. உங்கள் கண்ணீரை பார்க்கிற நேசர் ஒருவர் உண்டு. கண்ணீரை துடைக்கிற ஒரு நேசர் உண்டு. துடைத்து நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுகிற இயேசு நேசர் உண்டு. உன் தகப்பன் உண்டு, உன் தாயார் உண்டு. அதே தெரியுமா? அவர்தான் நமக்கு தாயும் தகப்பனுமானவர். எல்லாமே அவர்தான். எனக்கு அன்பான, ஒருவேளை நீங்கள் மனிதர்களை நம்பிக்கொண்டு இருக்கிறீர்களா? என் பிள்ளை கூட என்னை விசாரிக்கலை என்று நினைக்கிறீர்களா? இல்லை, ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறார். பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் இங்கே ஒரு கண்ணீர் வருகிறது. ஆகாருடைய கண்ணீர், தனிமை. ஆபிரகாம் வெளியே அனுப்பிவிட்டான். கொஞ்சம் துருத்தில் தண்ணி மட்டும் கொடுத்து அனுப்பிட்டான். அதிகாலையில் எழுந்து வசனம் சொல்கிறது 14ஆம் வசனத்தில், அது ஆபிரகாம்
ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளில் மேல் வைத்து சுமந்துட்டே போன்னு சொல்லி அனுப்பிட்டார். ஒரு பெரிய பாரம் தண்ணீர் சுமக்கிறார். தண்ணீர் வெயில், பயங்கர வெயில், வனாந்திரத்தில் பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறா. எனக்கு அன்பான தேவஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கூட நம்ம கூட அப்படி பிள்ளைகளை வச்சு நீங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்வோம்? பிள்ளைகளுக்கு வேலை இல்லையே, பிள்ளைக்கு திருமணம் நடக்கலையே, பிள்ளைக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, பிள்ளைக்கு சேலரி வரலையே. நீங்கள் பல விதத்தில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். அப்படி வடித்து கொண்டிருக்கிறீர்களா? பாருங்க, இன்றைக்கு நீங்கள் யாரிடமும் சொல்லாதங்க, பரலோகத்திலும் தேவன் உங்களை பார்க்குறார். நம் ஆண்டவர் எங்கே இருந்தாலும், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயே இருக்கிறார். இன்னைக்கு பாருங்கள், இந்த வசனம் சொல்லுகிறது, 17ஆம் வசனம். இந்த அம்மா அழுறாங்க. 16ஆம் வசனத்தில், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். தண்ணிலாம் காலி ஆயிடுச்சு. ஒருவேளை உங்கள்கிட்ட கூட இருந்த பணங்களெல்லாம் செலவழிந்து போயிட்டா. திருமணத்துக்கென்று வைத்திருந்தேன், வேலைக்காக வைத்திருந்தேன், ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு வச்சுருந்தோம், எல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிங்களா? இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய மிராக்கிள் செய்ய போகிறார். பணமே இல்லாவிட்டாலும் கூட ஒரு பெரிய காரியங்களை செய்வார். திருமணமானாலும் எதுவாக இருந்தாலும், மருத்துவமனைக்கு நீங்கள் கடந்து செல்ல விரும்புகிறீர்களா? எதுவாக இருந்தாலும் அவர் சுகமாக்க வல்லமை உள்ளவர். ஆண்டவருக்கு சொல்கிறார் பாருங்களேன். இது உண்மை தெய்வ பிள்ளையே. எத்தனையோ தேவதாசர்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு கூட செய்திருக்கலாம். எப்படி நடப்பது, இந்த காரியங்கள்லாம் எப்படி நடக்கும் என்று கேள்விக்குறியோடு வாழ்ந்த நாட்கள் ஏராளம் அல்லவா? அதிலெல்லாம் நமக்கு செய்யவில்லையா? இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார் உங்களுக்கு. 16ஆம் வசனம் சொல்லுது, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். பிள்ளை மறிக்க போகுது, தாகத்தில் மறிக்க போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து, பிள்ளை அழுகிறத கேட்குறார். பரலோகம் கேட்குதுமா? நீங்கள் நினைக்கிங்க யாருமே கேட்கல, நம்ம அழுதுகிட்டே இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். உன் பிள்ளைகள் காரியத்தில் அவர் ஒரு பெரிய மிராக்கிள் செய்ய போகிறார். கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு எபனேசராய், அற்புதராய், அதிசயமானவராய், வனாந்திரமாய் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை வனாந்திரமாக இருக்குது சிஸ்டர், ஒன்றுமே செய்ய முடியலையே, யாருமே எங்களை விசாரிக்கலையே, அப்படி நீங்கள் கலங்கிட்டு இருக்கீங்களா? வசனம் சொல்லுகிறது 19ஆம் பாருங்க, ஒரு பெரிய துறவை காண்பித்தார். துறவு 19ஆம் வசனம், தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். பாருங்க, எனக்கு அன்பான தேவஜனமே, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். இன்றைக்கு கூட உங்கள் கண்களை திறக்க போகிறார். ஆமாம், உங்களுக்கு ஒரு வழியை திறக்க போகிறார். திறக்க போகிறார். ஒரு ஊற்று திறக்க போகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர்தானே ஊற்று. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் உங்களுடைய ஊற்றுக்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம். உங்களுடைய ஊற்றுக்கள் யாரோ ஒருவேளை ஆதியாகமத்தில் 26ஆம் அதிகாரத்தில் ஈசாக்குடைய வாழ்க்கையில் துறவை தூர்த்து போட்டவர்கள் ஏராளம். ஆனாலும் கர்த்தர் ஒரு ரெகோபத்தை தொடங்கினாரே. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு துறவு திறக்கிறது. எந்த ஒரு காரியமும், தண்ணி இல்லையே, வறண்டு போய் இருக்கிறதே, அழுது கொண்டிருக்கிறீர்களா? நேசர் இன்றைக்கு தேடி வருகிறார். உங்கள் கண்ணீரை, உங்கள் பிள்ளை கண்ணீரை, உங்கள் கணவன் கண்ணீரை, உங்களுடைய கண்ணீரை வடிக்கிற அந்த கண்ணீரை கர்த்தர் இன்றைக்கு பார்க்கிறார். கண்ணீரை துடைத்து நிந்தை பூமியிலாவது அப்படி முற்றிலும் நீக்கிவிட்டு அது மட்டுமா செய்ய போகிறாராம்? பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய துறவை காண்பித்தார். ஆமாம், துருத்தியிலே தண்ணி நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். எனக்கு அன்பான தேவஜனமே, உங்களுக்கு ஒரு பெரிய மிராக்கிள் செய்ய போகிறார். கர்த்தருடைய வசனம் அப்படி சொல்லுகிறது. பாருங்க, சகரியாவில் ஒரு வசனம் அப்படி எழுதியிருக்கிறது. கர்த்தர் அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் ரீமானா துட்டா கலபு, கர்த்தருடைய ஆவியானவர் அந்த பாருங்க, வசனம் சொல்லுகிறது. அந்த 13 சகரியா 13:1, அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீது குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிரு. பாவத்தை மட்டும் அவர் மன்னிக்கிற தேவன் அல்ல,
இன்றைக்கு உங்களுக்கு இயேசுவின் ரத்தம் ஊற்றாய் வந்து வழிகளை திறக்க போகிறார். அந்த ஊற்று 2000 வருடம் ஆகியும் அந்த ஊற்று அடைக்கப்படவில்லை அல்லவா? அது இன்றைக்கும் நமக்காக உறையலை, ஓடி வருகிறது, நம்மை கழுவுகிறது, நம்மை சுத்திகரிக்கிறது, நமக்கு நன்மை செய்கிறது. தேவஜனமே, அந்த ஊற்று தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இன்னைக்கு உங்களை தேடி வருகிறது. அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களையும், சாபமான எல்லா பாரங்களையும், இன்றைக்கு தடைகள், திருமண தடைகள், ஒருவேளை உங்களை செபிக்க முடியலையா, அந்த வறட்சியை கூட இன்னைக்கு கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு பெரிய துறவை வந்து கொண்டே இருக்கிற பிளஸ்ஸிங்கை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். பாருங்கன்னா, ஊற்றை யாரும் அடைக்க முடியாது. எந்த சாந்து போட்டாலும் வெளியே வந்துடும். ஆமாம், ஏனென்றால் அது பூமிக்குள் இருந்து வருகிறது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஒருவேளை பிசாசு நினைச்சான், இந்த இயேசப்பா மறிச்சவுடனே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சான். இல்லை, அன்றைக்கு தான் நமக்கு ரட்சிப்பு வெளிப்பட்டது, அன்றைக்கு தான் விடுதலை வெளிப்பட்டது, அன்றைக்கு தான் சாபம் மாறினது. இன்றைக்கு வரைக்கும் அது மாறிக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு சொல்லுகிறார், உங்களை வாழ்க்கையில பெரிய மிராக்கிள் செய்ய போகிறார். உங்களுக்கு ஒரு ஊற்று. விசுவாசத்தோடு பாருங்க, நீங்க சொல்லுங்க. பாருங்க, ஆண்டவரே என்ன கேட்டால் மட்டும் போதாது, உடனே ஆண்டவரை வச்சு ஜெபிக்கணும். நீங்கள் இப்படி சொன்னீங்களப்பா, என் பிள்ளைக்கு ஒரு துறவு வேணும், என் பிள்ளைக்கு ஒரு மகன் வேணும், ஒரு மருமகன் வேணும், என் பிள்ளைக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை நடக்கணும். என்ன ஊற்றுலாம் இல்லையோ, எங்கெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, எங்கெல்லாம் தாகத்தோடு துவண்டு அழுது கொண்டு இருக்கீங்களோ, கடன் அடைக்க வழி இல்லையே, தேவ பிள்ளையே, அந்த வழிகளை எல்லாம் திறப்பார். ஒருவேளை பிரசங்கம் பண்ணுகிற அடிமை வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனை வருது உண்மையிலே, ஆனால் எல்லாவற்றையும் அனுகூலமாய் தருகிறார். பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா, எனக்கு அன்பான தேவ ஜனமே, அன்னைக்கு உங்களுக்கு ஒரு வழியை திறக்கிறார். ஆமாம், உண்மையிலே போராடிக்கிட்டு இருக்கீங்களா? நண்பன்லாம் கைவிட்டான், இவங்க தாரேன்னாங்க, அவங்க மாப்பிள்ளை பார்க்கன்னாங்க, அவங்க செய்வேன்னாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இந்த டாக்டர்கிட்ட பார்த்தா சோமாயிரும். இல்லை, சோகமாகலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, யாரெல்லாம் கைவிட்டாலும் நான் உனக்கு ஒரு வழியை திறக்க போகிறேன். நானே உனக்கு உன் கண்ணீரை துடைத்து, எந்தெந்த பாதையில் நிந்தையோடு கூட ரோட்டுக்கு வர முடியாமல், ஐயோ இனஜன பந்துக்கள் மத்தியில் இப்படி ஒரு காரியம் நடந்துட்டே அப்படின்னு நீ அழுதுட்டுருக்கியா? என் பிள்ளை இப்படி ஆயிடுச்சே, அப்படி தவறான காரியம் நடந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எல்லா நிந்தையும் புரட்டி போடுகிற தேவன், நிந்தையை புரட்டி போடுகிறவர், நிந்தையை பூமியில் இராதபடி மாற்றி விடுகிறவர் இன்றைக்கு உங்கள் எல்லைகளுக்கு வந்திருக்கிறார், உங்கள் வீடுகளுக்குள் வந்திருக்கிறார். நேசர் எல்லா இடத்திலும் வாசம் பண்ணுகிறவர். நீங்கள் ஒரு பாடல் அப்படி பாடுவாங்க தெரியுமா? நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவில் வந்து விட்டார். பாருங்கண்ணா, தேவ பிள்ளையே, ஒரு நாளில் கர்த்தருடைய நான் மகிமைக்காய் சொல்கிறேன். நான் ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன். அந்த வீட்டில் போய் நாங்கள் ஜெபிச்சோன்னா பயங்கர போராட்டம். அவங்க ரொம்ப பக்தியானவங்க, ரொம்ப பயங்கர போராட்டம். போய் ஜெபிச்சோன்னா சின்ன பிள்ளைக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தார். நாங்கள் உடனே வெளியே வேறு பஸ்ஸில் ஏறிட்டோம். ஏறி வந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு விதமான போராட்டம் நேரே வந்து போராடுது. உடனே நான், இயேசுப்பா உங்கள் ஊழியத்தை தானே செய்துட்டு வர்றோம் அப்படி சொல்லிட்டு 2 பேர் போயிட்டு இருக்கோம். எனக்குள்ள ஒரே பாரம், மோதி அடிக்குது, நல்ல டைரக்டாக அடிக்க மாதிரி தெரியுது. உடனே என்ன செய்ய, நான் தவிக்கிறேன். உண்மையிலே பாருங்கள், தவிப்பை யாரும் மாற்ற முடியாது தேவ பிள்ளையே, நேசர் மாற்றுவார். இன்றைக்கி உங்கள் தவிப்பு, உங்கள் தத்தளிப்பு எல்லாத்தையும் மாற்றுவார். தத்தளிச்சுட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு மாற்றும்படியே சூழ்ந்திருக்கிறார். பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு தெரியுமா? பஸ்ஸுகளை உட்காந்துருக்கேன், இன்னும் வீட்டுக்கு போயிட வேண்டியதான், வேறு இடத்துக்கு போகணும் கட்டாயம் நாங்கள், ஆனால் வீட்டுக்கு வந்துட வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்போ தான் அந்த கவி வருது, நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவில் வந்து விட்டார். இப்படி கவி பாடின உடனே அப்படி உள்ள பாடுது. நான் பாடலை, பரிசுத்தாவினர் பாடினார், உடனே போயிட்டான். இன்றைக்கு கூட தனிமையில் அழுது கொண்டு இருக்கிறீர்களா? இன்றைக்கு நேசு சொல்லுகிறார், எல்லாம் மாறும். எனக்கு ஒரு ஊற்றுக்கண் திறந்தே ஆகும், ஒரு துறவு திறந்தே ஆகும். கர்த்தருக்கு அப்படி சொல்லுகிறார், வைராக்கியமாய் பேசுகிறார். அவர் போய் சொல்ல மனுஷன் அல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஏசாயா 30ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுது தெரியுமா? 19ஆம் வசனம், சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள், இனி நீ அழுது கொண்டீராய். என்ன அருமையான வார்த்தை! இனி நீ அழுது கொண்டீராய் அப்படி சொல்கிறார். ஆமாம், என்ன அழகு வார்த்தை!
பாருங்க, எனக்கு அன்பான தேவஜனமே, உன் கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் அப்படின்னு இந்த வார்த்தை எழுதியிருக்கு. ஆமாம், நீ கூப்பிடும் போதெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன சொல்ல தெரியுமா, உங்களுக்கு ஒரு துறவு திறக்கப்பட்டுருச்சு. இதில் சொல்கிறாரு, சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழமாட்ட. ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறார் தெரியுமா, நீ கூப்பிடுற பார்த்தீங்க, உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வாராம். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா பார்த்தீங்கன்னா, எனக்கு அன்பான தேவஜனமே, 18ஆம் வசனம் சொல்லுது, ஏசாயா 30:18, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பாராம், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறார் ஆண்டவர், நீ அழக்கூடாது, நீ அழ வேண்டான்னு சொல்லிட்டார். ஆனால் நமக்கு ஒரு நேரம், ஜெபத்துக்கு என்று ஒரு நேரத்தை நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆமாம், நீங்கள் உங்கள் ஜெப எல்லையை நீங்கள் ஜெபத்துக்கு போகும் முன்பதே அங்கே இருப்பாராம். இந்த வசனம் அப்படி எழுதியிருக்கிறது, 18ஆம் வசனம், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பாராம், உங்களை எதிர்பார்த்து இருப்பாராம். என் பிள்ளை எப்போ ஜெபத்துக்கு வரும், என் பிள்ளை எப்போ என்ன துதிக்கும், என் பிள்ளை எப்போ என்கிட்ட பேசும், எப்பொழுது என் வேதத்தை வாசிப்பான், நான் பேசுகிறத எப்போ அவள் கேட்பா, இருப்பாராம். எவ்வளோ நல்ல ஆண்டவர் உங்களுக்கு அதை செய்ய போகிறார். உட்காருவீங்களா? ஒரு குறிப்பிட்ட எல்லாத்துக்குமே நேரம் வச்சுருக்கோம். சாப்பிட்றதுக்கு நேரம், டீ குடிக்கிற நேரம், தூங்குறதுக்கு நேரம், வீட்டு வேலை செய்கிறதுக்கு நேரம். கட்டாயம் தேவை. ஜெபத்துக்கு ஒரு நேரத்தை 10 நிமிஷம் ஒதுக்கி விடுங்க, 1/4 மணி நேரம் ஒதுக்கி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுங்க. 1 மணி நேரம் ஆக்குங்க, 2 மணி நேரம் ஆக்குங்க. கத்தனைக்கு நீங்கள் அங்கே வரமுன்னே காத்திருப்பாராம். தேவாதி தேவன் நீங்கள் வருவதற்கு பார்த்து இருப்பாராம். அந்த வசனம் சொல்லுது, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அதான் சொல்கிறாரு, இனி நீ அழுது கொண்டீராய், நீ அழுது கொண்டீராய். எந்த காரியத்திற்கு அழுதீர்களோ அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார். துடைத்து நிந்தே பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கிவிட்டு எல்லாவற்றையும் அற்புதமாய் செய்ய போகிறார். எந்த காரியம், எது பிசாசுக்கு பயமா, போராட்டமா, வறுமையா, பக்கத்து வீட்டை குறித்து கவலையா, எது உங்களை வாட்டி உதைக்கிறதோ எல்லா கட்டுகளை கர்த்தர் உடை தெரிய போகிறார். கண்களை மூடி நாம் செபிப்போம். தெய்வ பிள்ளையே, உங்கள் இல்லத்திற்கு வந்திருக்கிறார். ஓ ரிபலவா, ஏசு நீங்கள் உங்கள் ஜெப இடத்துக்கு வரும் முன்பதாக ஆலயத்துக்கெல்லாம் துரிதமாய் செல்லுங்கள். ஆண்டவர் 9 மணிக்கு 8:45 கிளம்பிடுவோம். தேவச்சனமே, நீங்கள் போகும் முன்னே, நீங்கள் தேவ சமத்துக்கு வரும் முன்னே அவர் வந்திருக்கிறார். ராஜா உங்களை பார்க்கும்படியாய், பேசும்படியாய், உங்களுக்கு இறங்கும்படியாய், கண்ணீரை துடைக்கும்படியாய் வந்திருக்கிறார். உங்க மேல அந்த வசனத்தை பாருங்க, மனதுருகி நீங்க கூப்பிட்ட உடனே இறங்கி வருவாராம். அப்படி எழுதியிருக்கிறது. இதை செய்வார், வேறு யாரும் செய்ய முடியாததை இயேசு செய்வார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என் ஜனத்தை எல்லாம் இன்றைக்கு அப்படி ஊற்றுக்கண் திறந்துட்டீங்கப்பா. ஆமாண்டவர், துறவு திறந்துட்டீங்க. என் ஜனத்துக்கு அவங்க கண்ணீர் விட்ட நாட்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறீங்கப்பா. எல்லாம் இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நேசர் அற்புதம் செய்வீராக, நேசர் செய்வீராக. உடைய வல்லமையுள்ள புயம், உடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொருவர் குடும்பத்திலும் நீட்டப்படுவதாக, நீட்டுவீராக. கர்த்தர் பராக்கிரமுள்ள கரம் அற்புதம் செய்து, ஆகாருக்கு துறவை காண்பித்து கண்ணீரை நிந்தையை மாற்றின கர்த்தர் இன்றைக்கு என் ஜனத்திற்கு செய்ய போறீங்கப்பா. இனி அழுது கொண்டீரா என்று சொன்னேன். குறிப்பிட்ட நேரம், ஒவ்வொரு நாளும் எங்கேயுமே காத்திருக்க கூடாது. தேவ சமூகத்தில் காத்திருக்க. நீர் வந்திருக்கிறதை அவர்கள் அனுபவிக்கணும். நீங்கள் அவங்ககிட்ட பேசுறத அவங்க அனுபவிக்கணும். பேசுறது அல்லப்பா, அனுபவிக்கணும். கேட்கிறது மட்டும் அல்ல, அனுபவிக்கணும். இயேசுவின் நீர் பேசுகிறதை, நீர் அவர்களுக்கு செய்கிறவருடைய கண்ணீரை துடைக்கிறதை இவங்க எல்லாரும் அனுபவிக்கணும், பார்க்கணும், அனுபவிக்கணும். ஓரி பலமாக அற்புதங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே நேரே இவர்களோடு பேசுவீராக. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.